புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தை உள்ளடக்கிய மீனம் ராசி நேயர்களே, மீன ராசி நேயர்களுக்கு தங்கள் ராசியினுள் மார்ச் 6ஆம் தேதி வரையிலும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் கடுமையான செலவுகளையும் அலைச்சலையும் உண்டு பண்ணுவார். வரவேண்டிய பண வரவுகளில் சுணக்கத்தையும் தள்ளுபடியாகும்படியாகவும் ஒரு ஏற்பாடுகளை உண்டு பண்ணுவார். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். வம்புகள் வழக்குகள் உங்களை தேடி வரும். மனதில் சஞ்சலமும் அடைக்கலமும் கூடிய நிலை உண்டாகும். ஒரு நிலையாக இருக்கும் வாய்ப்பை உண்டு பண்ண மாட்டார். மார்ச் 6க்கு பின் தங்கள் ராசிக்கு மாறும் சனி பகவான் வாகனத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது போல் மனது ஒருநிலைப்படும். அனைத்தையும் தங்கள் நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் சிறப்பையும் வெற்றியும் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. சனி பகவானின் பார்வை தங்களின் நட்பு ஸ்தானத்தில் விழுவதால் நண்பர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழையாமை அடைய வேண்டிய ஏற்பாடுகள் ஆகியவற்றில் தடங்களும் சிரமங்களையும் உண்டு பண்ணக்கூடியதாக அமையும். அதே நேரம் நண்பர்கள் மூலம் செய்யும் செயல்களில் சிந்தித்து செயல்படுவதால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். செவ்வாயும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் தங்களுக்கு வரும் அனைத்து துன்பங்கள், எதிர்ப்புகள் மற்றும் விரயங்களிலிருந்து தங்களை விடுவித்து மிகவும் தைரியமாக எந்த ஒரு காரியத்திலும் செயல்பட வழி நிற்பார்கள், துணை நிற்பார்கள். மன உறுதியை அளிப்பார்கள். தங்களை மேல் நோக்கி உயர்வை அடையச் செய்வார்கள். ஆக இந்த மாதம் சிந்தித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைகின்றது. இந்த மாதத்தில் அனைத்து காரியங்களும் சிறப்பாகவும் வெற்றியாகவும் நடைபெற தாங்கள் பைரவர் மற்றும் விநாயகரை தரிசனம் செய்வது நல்லது. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.